அண்மை செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கிறார். கூட்டணியில் அன்புமணியின் பாமக, அமமுக இணைந்திருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு எடப்பாடி பழனிசாமி காலை விருந்தளிக்கிறார். இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணியிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் அமமுக நேற்று இணைந்திருந்தது. ஏற்கனவே பாமக அன்புமணி தரப்பு என்டிஏ கூட்டணியில் இணைந்த நிலையில் தற்போது தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால நேற்றிலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்த சொல்லுவாங்க. ஓகேங்களா? நன்றி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அதிமுக பாஜக கூட்டணியில நேற்று அமமுக இணைந்த பிறகு தற்போது இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்று அதிமுக பாஜக இடையே தொகுதி உடன்பாடு பேச்சு நடத்த உள்ளதா தகவல் வருதே, அது உறுதியானதா? என்ன விவரம்? பலா, நாளை நடைபெறக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக மட்டுமே இன்று பேசப்பட்டு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக அதிமுக, பாஜக என 2 கட்சிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. இந்த ஒரு நிலையில ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய தகவல். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் நயினா நாயுடு உள்ளிட்டவர்களாம் தற்போது அவருடன் வந்திருக்காங்க. காலை உணவு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு உணவு உபசரிப்பு நிகழ்வு நடைபெற்ற போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக பாஜக இடையே இந்த தொகுதி பங்கீடு எவ்வளவு தொகுதிகள்ல அதிமுக பாஜகவிற்கு கொடுக்க இருக்குது என்ற அந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. எந்தெந்த தொகுதிகள் என்பது இனிமேல் முழுமையாக இந்த கூட்டணி ஒரு முழு வடிவம் பெற்ற பிறகுதான் எந்தெந்த தொகுதிகள்ல அதிமுக பாஜகவிற்கு கொடுக்க இருக்கிறது, பிற கூட்டணி கட்சிகள் எதை எதிர்பார்க்கின்றன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இன்றைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் நாளை பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடு. அது மட்டும் இல்லாம நீங்க குறிப்பிட்டதுபடி ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டது. நேற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரனும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதாக தெரிவித்து விட்டார். இந்நிலையில மேற்கொண்டு சில கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள்ல அதிமுக பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. மிக முக்கியமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று ஒருவேளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை
பாஜகவுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில டிடி தினகரன் இந்த கூட்டணிக்குள் இணைந்துவிட்ட நிலையில முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐயும் இந்த கூட்டணிகள் கொண்டு வருவதற்கான தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனா அவருடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து ஒரு விஷயத்துல வந்து பிடிவாதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இரட்டை இலை சின்னத்துலதான் தான் போட்டியிடுவேன், அதற்கான முடிவை எடுப்பதற்கு பாஜக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பிடிவாதத்துடனே இருப்பதனால்தான் தற்போது வரைக்கும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது பலா. ஏன்னா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரை கூட்டணிக்குள் சேர்ப்பதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனா இரட்டை இலை சின்னத்துல அவருக்கான போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்க முடியாது அப்படின்றத திட்டவட்டமா பாஜகவிடம் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். அதனால ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் தற்போது வரைக்கும் பலனளிக்கவில்லை. ஒருவேளை அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில பாஜக ஈடுபட்டால் அவரும் கூட்டணிக்குள் வரலாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று சுயேட்சையாக தான் போட்டியிட்டார். அதே போன்று தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜக சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் பாஜகவுடைய தேர்தல் சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது அவர் தனியாக விரும்பினால் அவர் விரும்பக்கூடிய சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்ற ஒரு உறுதியை பாஜக தரப்பு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவதற்கான அந்த பிடிவாதத்துடன் இருப்பதனால்தான் தற்போது வரைக்கும் இந்த கூட்டணிகள் கொண்டு வருவதற்கு முடியவில்லை என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று கூட அவருடைய மூத்த மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் பியூஷ் கோயலை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் சந்திக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் பிற கட்சிகளை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டமா அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மேடையில் ஏற்றுவதற்கான அந்த முயற்சிகள்ல தான் தொடர்ந்து பாஜக ஈடுபட்டு வருகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம், அதே போல பிற கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்புல பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது பலா. இன்று காலை பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால நேத்திலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்த சொல்லுவாங்க. ஓகேங்களா? நன்றி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் சற்று முன்பாக சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் உள்ள
எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது பாஜக தேசிய பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தற்போது சந்திப்பு நிகழ்த்தியிருக்கக்கூடிய சூழலில் அவர் பேட்டியளித்திருந்தார். பிரதமர் மோடி நாளை பங்கேற்கும் கூட்டம் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் கட்டியம் கூறும் வகையில் அமையும் என அவர் கூறியிருக்கிறார். நேற்று என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் பியூஷ் கோயல் சந்தித்திருப்பது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் சம்பிரதாயமான சந்திப்பு என நமது செய்தியாளர் ஸ்டாலின் கூறினார். நாளை பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்து வருகிறார். இதில் பாஜக மூத்த தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் நாளைய பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்பது குறித்தும் பேசப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளைய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார்.